Hi everyone, welcome to Tamil Tech Blend. வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட்ஜெட் ட்ராக்கர் அப்படிங்கிறது என்னன்னு, எப்படி ஒரு சிம்பிள் அண்ட் டைம் சேவிங்கான ட்ராக்கர் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இது எல்லாருமே வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பெரிய கோடிங் அண்ட் ஃபார்முலாஸ், பெரிய ஃபார்முலாஸ்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சிம்பிளான ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ட்ராக்கர் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம கரெக்டான பேசிங்ல தான் போய்கிட்டு இருக்கோமா, இல்ல ஓவர் பேசிங்ல போயிட்டு இருக்கோமா, இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமாங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல இதே மாதிரி ட்ரெண்டில் போனோம்னா நம்ம வந்து பட்ஜெட்டை மீட் பண்ணிடுவோமா, இந்த மாதிரி எந்தெந்த விஷயம் நமக்கு வந்து சிம்பிளாக வந்து நம்ம மேனுவலாக பார்ப்போமோ அது எல்லாமே இந்த மாதிரி ட்ராக்கரில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் டெய்லி பேஸில் ஸ்பெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறது நம்ம வந்து ஈஸியாக இந்த ட்ராக்கர் மூலமாக பார்த்துக்கலாம். ஆனால் மேனுவலாக நீங்கள் பார்க்கணும்னா ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்னா நீங்கள் மேனுவலாக பார்க்குறது ஈஸியாக இருக்கும். பட் இதே இது ஒரு 10 அக்கௌண்ட் 15 அக்கௌண்ட் இருக்குது. அதுபோல் கூகுள், பிங், யாகு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஜின்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேனுவலாக பார்க்குறது. ஸோ அதுக்காக ஒரு சிம்பிளிஃபைடான ட்ராக்கரை எப்படி எல்லாரும் நம்மளாம் மேனுவலாக கிரியேட் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் ட்ராக்கர்னா பேசிக்காக என்னென்ன இருக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி என்டர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் ரன் பண்ணுவோம், பிங்கில் ஆட் ரன் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுவோம்னா நமக்கு வந்து இன்ஜின் என்ன, சர்ச் இன்ஜின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வச்சுக்கலாம். இன்ஜின் ஆர் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி நம்மளோட ஓன் கன்வீனியன்ட்டுக்கு நேமிங் வச்சுக்கலாம். ரெண்டாவது அக்கௌண்ட் நேம். ஸோ அக்கௌண்ட் நேம்ங்கிற காலம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அக்கௌண்ட் நேம்ங்கிறது ஒரு காலம். அப்புறம் மந்த்லி பட்ஜெட், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுங்கிறதுக்காக மந்த்லி பட்ஜெட்டுங்கிற காலம் வந்து வேணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஸ்பெண்ட். அமௌண்ட் ஸ்பெண்ட்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை காஸ்ட்னு வச்சுக்கலாம், இல்லை அமௌண்ட் ஸ்பெண்ட்னு வச்சுக்கலாம், இல்லை எம்டிடி. எம்டிடினா மந்த் த்ரூ டேட் ஸ்பெண்ட் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கலாம். இது நம்மளோட கன்வீனியன்ட் தான். நமக்கு வந்து உங்களோட ஓன் கன்வீனியன்ட்டுக்கு இது நேமிங் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட். இந்த ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகி இருக்கணும்ங்கறத ஒரு ப்ரொஜெக்ஷன் ரஃபா. இப்ப மந்த்துக்கு 31 நாள் இருக்குன்னா இப்போ 25 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா அந்த 25 டேஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரஃப் கால்குலேஷனுங்கிறது தான் வந்து ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட். இதுக்குரிய ஃபார்முலா எல்லாம் நம்ம வந்து லேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலம்னா என்னன்னு பார்த்துடலாம். ரிமைனிங் ஸ்பெண்ட்னா ஜஸ்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஓவரால் பட்ஜெட், அப்ப நம்ம கிட்ட இன்னும் எவ்வளவு ரிமைனிங் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்கிறது ரிமைனிங் பட்ஜெட். டிவிஎஸ்னா என்னன்னா இந்த ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல 25 டேஸ்க்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 36,000 எனக்கு பட்ஜெட்னா 25 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 32,000 நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா 30,000 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னா அப்ப நம்ம வந்து $2,000 வந்து அண்டர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த டிவியேஷன்ங்கிறது. சோ இது வந்து நமக்கு டிவியேஷன் வந்து நம்பர்ஸ்ல வச்சுக்கலாம், டிவியேஷன் பெர்சன்டேஜ் இது வந்து ஜஸ்ட் 2 காலமா வச்சுக்கலாம். பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்ல நம்ம டிவியேஷன் பிஹைண்ட்ல இருக்கோம் இல்ல வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு டிவியேஷன் பெர்சன்டேஜ்ங்கிற ஒரு காலம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன மெட்ரிக்ஸ் நமக்கு அடிஷனலா வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கன்வர்ஷன் கோல்னா மந்த்லி நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 100 இல்ல ஒரு 200 கன்வர்ஷன் நமக்கு வந்திருக்கணும். இது வந்து கன்வர்ஷன் எம்டிடி கன்வர்ஷன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். எம்டிடி கன்வர்ஷன்னா இவ்வளவு நாளுக்கு நமக்கு 200ல சோஃபார் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 180 கன்வர்ஷன்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் காலம்ஸ் நமக்கு மெட்ரிக்ஸ் வந்து தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. பட் இந்த கன்வர்ஷன்ங்கிறத மெயினா ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நம்ம கரெக்டா வந்து கோலை மீட் பண்றோமா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக கன்வர்ஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்னா ரிசல்ட்னு சொல்லுவோம். ஸோ அதையுமே கன்வர்ஷன்ங்கிற காலம்குள்ள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயினான காலம்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு காலம்ஸை எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆட்டோமேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு டேட் வச்சு தான் இந்த எல்லா கால்குலேஷனுமே நடக்கும். அதாவது எவ்வளவு நாள் இருக்கு மந்த்ல, எவ்வளவு நாள் முடிச்சிருக்கோம், இன்னும் ரிமைனிங் எவ்வளவு நாள்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்தா தான் ஆட்டோமேட் பண்ண முடியும். சோ அதுக்காக இந்த 5 காலம்ஸ் வந்து மேண்டேட்டரி. அதை என்ன எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சோ என்னென்ன காலம்னா ஸ்டார்ட் டேட், அதாவது மந்தோட ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஓவரால் டேஸ்னா அந்த மந்த்ல எவ்வளவு நாள் இருக்கு, கம்ப்ளீட்டட் டேஸ் அப்படின்னா எவ்வளவு முடிஞ்சிருக்கு. இது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கால்குலேஷன் எஸ்டர்டே வரைக்கும் தான் நம்ம வந்து ட்ராக்கர்ல அப்டேட் பண்ணணும். ஏன்னா டுடே டேட்ங்கிறது நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கரண்டா வந்து அது எண்ட் ஆகும் போது தான் நமக்கு வந்து கரெக்டான டேட்டா கிடைக்கும். சோ எப்பவுமே கம்ப்ளீட்டட் டேஸ்ங்கிறது எஸ்டர்டே வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரிமைனிங் டேஸ்னா இப்போ வந்து எவ்வளவு நாள் ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறது 5 காலம் மெயினா தேவைப்படும். ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட் மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் மேனுவலா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். சோ என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் டேட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேட் ஆஸ் யூசுவல் எப்படி இன்சர்ட் பண்ணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் கோலன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட் வந்துரும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி ஸ்டார்ட் டேட்னா இந்த மாதிரி 01 February 2024. அதே போல எண்ட் டேட்னா இப்போ இந்த மந்தோட லாஸ்ட் டேட் என்டர் பண்ணிக்கணும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா 29 என்டர் பண்ணிக்கணும். ஓவரால் டேஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 29 டேஸ் தானே. சோ இதை வந்து நம்ம மேனுவலா என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கலாம். எப்படின்னா எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் பிளஸ் 1 இப்படிங்கிற மாதிரி போட்டீங்கன்னா நமக்கு ஓவரால் டேட் கன்சிடர் பண்ணி கொடுத்துரும். எதுக்கு இந்த பிளஸ் 1ங்கிறது எண்ட்ல போடுறோம்னா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கால்குலேஷன் போடும்போது ஒன் டே வந்து லாஸ்ட் டேட்டை வந்து கன்சிடர் பண்ணாது. அதுக்காக தான் அந்த பிளஸ் 1 போடுறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா.
ஃபார்முலா எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் பிளஸ் 1 போட்டீங்கன்னா எவ்வளவு நாளுங்கிறது வந்துருச்சு. கம்ப்ளீட்டட் டேஸ்னா நமக்கு எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இன்னைக்கு வந்து 29னா கம்ப்ளீட்டட் டேஸ் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே டேட் வரைக்கும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டுடே இந்த மாதிரி டுடேன்னு போட்டு டபுள் பிராக்கெட் போட்டுட்டு மைனஸ் ஸ்டார்ட் டேட் இந்த மாதிரி என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டட் டேஸ் கொடுத்துரும். அதாவது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்டிங் டேட்டை வந்து மைனஸ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டான கம்ப்ளீட்டட் டேஸ் டில் எஸ்டர்டே அது வரைக்கும் கொடுத்துரும். இப்போ 28 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் டேஸ்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஓவரால் டேஸ் மைனஸ் கம்ப்ளீட்டட் டேஸ் போட்டா ரிமைனிங் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கறது நமக்கு இங்க காமிச்சிருச்சு. இது ஏன் மெயின்னா இந்த ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் வச்சு தான் வரும். அதுக்கு தான் இந்த டேட்ஸ் வந்து மெயினா போட்டுக்கணும். இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் மட்டும் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நம்ம ஸ்டார்டிங்ல மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ இதே அடுத்த மாசம்னா இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் மாத்திர மாதிரி இருக்கும். மீதி எதுவுமே நமக்கு மாத்த தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் நம்ம போட்டுட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்குங்கிறது நமக்கு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கீழே இருக்க காலம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்ஜெட் வந்து மந்த்லி பட்ஜெட்டை கரெக்டான பட்ஜெட் அப்டேட் பண்ணிடணும். ஸ்பெண்ட் வந்து எவ்ரி டேல வந்து நம்ம வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் வந்திருக்குங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டா டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம மேனுவலா இது மட்டும் என்டர் பண்ணணும். இதை அப்டேட் பண்ணிட்டோம்னா இந்த டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே, இப்போ ப்ரொஜெக்டட் ஸ்பெண்டுக்கு ஃபார்முலா பார்த்தலாம். நம்ம ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு பர்டிகுலர் டேஸ் 28 டேஸ் முடிஞ்சிருக்குன்னா 28 டேஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கணுங்கிறது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன். அது எப்படி யூஸ்வலா அந்த கால்குலேஷன்னா இப்போ வந்து சாம்பிளுக்கு என்னன்னா இதுதான் ஒரு பட்ஜெட்னா பட்ஜெட் டிவைடட் பை இப்போ ஓவரால் டேஸ் பிப்ரவரி மந்த்ல 29 டேஸ்னா பட்ஜெட் டிவைடட் பை 29 டேஸ் போட்டா இதுதான் பெர் டேயோட ஸ்பெண்ட். அதாவது ஒரு நாளைக்கு இந்த ஸ்பெண்ட் பேஸ் பண்ணி போனாதான் 29 டேஸ்க்கு நம்ம அந்த பட்ஜெட்டை மீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பட்ஜெட்டை மீட் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கால்குலேஷன்னா இந்த ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் பெர் டேக்கு ஓகே இன்ட்டு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் டேஸ் 28 நாள்னா 28 நாள் முடிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி இப்போ 28 டேஸ்க்கு எனக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கணும். அப்போது நம்ம 30,000 தான் ஸ்பெண்ட் ஆயிருக்கும்னா நம்ம வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே நம்ம என்டர் பண்ணிடலாம். ஈக்குவல் பிராக்கெட் போட்டுட்டு ஓவரால் பட்ஜெட் டிவைடட் பை இப்போ நம்ம இங்கே ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம்னா அதை இப்போ நம்ம கம்பைன் பண்ணி போட போகிறோம். ஸோ ஓவரால் பட்ஜெட் டிவைடட் பை ஓவரால் டேஸ் போட்டுட்டு இன்ட்டு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டட் டேஸ் இந்த மாதிரி போட்டு என்டர் பண்ணிட்டோம்னா இதுதான் நமக்கு ப்ரொஜெக்டட் ஸ்பெண்டு. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டேட்டு இல்லை ஃபிக்ஸ்டு செல்லை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா போடுறோம்னா கண்டிப்பாக இங்கே ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா எந்த ரெண்டு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ரோ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபார்முலா கீழே ட்ராக் பண்ணும்போது இப்போ நான் வந்து சிம்பிளாக சொல்லியே காமிக்கிறேன். இப்போ ஃபார்முலா இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டட் டேஸ் ஓவரால் டேஸ் வச்சு தான் ஃபார்முலா வரணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செல்லு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபார்முலா தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செல்லை ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ரெண்டு செல்லு தான் ஃபிக்ஸ்டுனா ஓவரால் டேஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் டேஸ் எங்க இருக்கு. ஸோ இந்த ரெண்டு செல்லு தானா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். டாலர் சிம்பிள் C4 இது ரெண்டுக்கு முன்னாடியுமே போடணும். சிக்கு முன்னாடி மட்டும் போட்டாலுமே மறுபடியும் அது காலம் ட்ராக் ஆகும், ரோ மாறும். அதனால இந்த மாதிரி C&4 அதே போல் C&5 இந்த மாதிரி ரெண்டுக்குமே போட்டுட்டிங்கன்னா தான் அந்த செல்லு லாக் ஆகும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோ மட்டுமே மாறிக்கிட்டு இருக்குமே ஒழிய இது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும் எல்லா ஃபார்முலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து இந்த டாலர் சிம்பிள் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அதே போல் எந்த ஒரு ஃபார்முலா போட்டாலும் இந்த மாதிரி இஃப் எரருங்கிற கண்டிஷன் போடுறதுங்கிறது நமக்கு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். அது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து டீவியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து இன்கேஸ் நான் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகலை இது ஜீரோனா இது மாதிரி பார்த்தீங்கன்னா எரர் மாதிரி காமிக்குது பாருங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி எரர் மாதிரி காமிக்கும் போது வந்து சில இடத்துல நம்பர்ஸு சில இடத்துல இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்காது. பட் அதே இது எரருக்கு பதில் எனக்கு இந்த மாதிரி ஜீரோன்னு வந்தால் நமக்கு பார்க்குறதுக்கு அது வந்து ஒரு நம்பர் ஃபார்மேட்டிங் மாதிரியே இருக்கும். அது வந்து கன்ஃபியூஷனும் ஆகாது. ஸோ அதுக்காக எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி இஃப் எரர் அப்படிங்கிறத போட்டுட்டோம்னா நமக்கு எரர் வரும்போது அந்த இடத்துல எரருக்கு பதில் ஜீரோன்னு நமக்கு இப்படி ஷோ பண்ணிடும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்து இஃப் எரர் அண்ட் அந்த டாலர் போட்டு ஃப்ரீஸ் பண்ணுறோம்ல அதனால வந்து நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து எல்லா ஃபார்முலாவுமே நான் வந்து போடுறேன். இப்போ வந்து ஈக்குவல் இஃப் எரர் அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் போட்டுட்டு ஓவரால் பட்ஜெட் டிவைடட் பை ஓவரால் டே செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணும். இன்ட்டு எவ்வளோ நாள் முடிஞ்சிருக்கு கம்ப்ளீட்டட் டேஸ் போட்டுட்டு கமா இப்போ ஒரு ஜீரோ போட போகிறோம். வேல்யூ இஃப் எரர்னா எனக்கு ஜீரோன்னு காமிக்கிற மாதிரி ஜீரோன்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறோன்னா அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா ரெடி. ஓகே, இதுக்கப்புறம் நான் இந்த ஃபார்முலா ட்ராக் பண்ணுறேன். இங்கே ஜீரோன்னு வருது. அப்போ என்னென்னா இன்னும் நம்ம ஃபார்முலா கரெக்டான ஃபார்முலா போடலை. ஏன்னா நம்ம செல்லை இன்னும் ஃப்ரீஸ் பண்ணலை. இப்போ நம்ம செல்லை ஃப்ரீஸ் பண்ணணும்னா எது ஃபிக்ஸ்டாக இருக்கணும்னா இந்த ரெண்டு செல்லை நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அப்போ இது வந்து C4 C5 இதை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். இங்கே மாதிரி C4 அதே போல் இங்கே போட்டு இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்டர் பண்ணோம்னா ப்ராப்பராக வந்து ஃபார்முலா ட்ராக் ஆயிடும்.
நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா ரிமைனிங் ஸ்பெண்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி எவ்வளோ பட்ஜெட் நம்ம வந்து ஓவரால் மந்த்லி பட்ஜெட் மைனஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு என்ட்ரு பண்ணோம்னா அவ்வளோதான் ரிமைனிங் பட்ஜெட். இதை வந்து இந்த மாதிரி ஃபார்முலா ட்ராக் பண்ணிட்டுலாம். இங்கேயுமே நான் சொன்னது மாதிரி எப்பயுமே இஃப் எரர் போட்டுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி இஃப் எரர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீவியேஷன். டீவியேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது தான் டீவியேஷன். ஸோ அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் மைனஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகியிருக்கணும், அதுதான் ப்ரொஜெக்டட் ஸ்பெண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -5000 காட்டுது. அப்போ என்ன ரீசன்னா இந்த 28 டேஸுக்கு நம்ம 35,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் 30,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது 5,000 அமௌண்ட் வந்து நம்ம கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதே தான் நம்ம இந்த ஃபார்முலா ட்ராக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் மைனஸில் காட்டுதோ அதை மட்டும் நம்ம கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி குயிக்காக வந்து நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அண்டர் பேசிங் நடக்கிறத நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா டீவியேஷன் தான். அதே டீவியேஷன் இங்கே நம்பரில் பார்த்தா இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன ஃபார்முலா போட்டோம், எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு மைனஸ் ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் போட்டோம். இந்த ரெண்டு காலமை வச்சு இப்போ வந்து பெர்சன்டேஜில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா ஈக்குவல் இஃப் எரர். ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் -1 போட்டுட்டு இஃப் எரர் போட்டுக்கனால கமா 0 இந்த மாதிரி போட்டோம்னா இதுதான் நமக்கு வந்து எவ்வளோ டிஃபரெண்ட் இப்போ நம்ம வந்து ஓவர் ஸ்பெண்ட்ல இருக்கோம் அண்டர் ஸ்பெண்ட்ல இருக்கோங்கிறது. உங்களுக்கு இஃப் எரர் போடுறது கண்டிஷன் வந்து கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக ஃபார்முலா போட்டுக்கலாம். என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட் -1. இந்த ஃபார்முலா போட்டுட்டு எப்பயுமே எந்த ஒரு ஃபார்முலா போட்டுட்டு ரெண்டாவது இஃப் எரர் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஃப் எரர் போட்டுட்டு டேப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் எண்டில் போயிட்டு கமா கொடுத்து 0 கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் வருதுன்னா இஃப் எரர் இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இஃப் எரரே வேணான்னா ஜஸ்ட் வந்து ஃபார்முலா மட்டும் போட்டுக்கலாம். இஃப் எரருங்கிறது வந்து அந்த எரர் வரும்போது நமக்கு 0ன்னு கரெக்டாக ஒரு பார்க்கறதுக்கு நல்லா கரெக்டாக வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குங்கிறதுக்கு தான். இல்லை எனக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கு நான் எரர் வரும்போது போட்டுக்கிறேன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த ஃபார்முலாவே போட்டுக்கலாம். எந்த இடத்துலையுமே இஃப் எரர் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபார்முலா போட்டோம், இந்த ஃபார்முலாவை இப்போ ட்ராக் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது 14% வந்து நம்ம கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப டிஃபரெண்ட் இல்லை. ஏன்னா 32,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நம்ம 32,065 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 12% அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 50,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், பட் 56,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிவிஎஸ்ல பெர்சன்டேஜ்லையும் பார்த்துக்கலாம், நம்பர்ஸ்லையும் பார்த்துக்கலாம். நம்பர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான், அமௌண்ட் ஸ்பெண்ட் மைனஸ் ப்ரொஜெக்டட் ஸ்பெண்ட். இதை வச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பட் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி இன்சைட் மாதிரி எடுக்கிறோம்னா இது ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த காலம்ஸ்ல நமக்கு என்னென்ன மெட்ரிக்ஸ் வேணுமோ பேசிக் மெட்ரிக்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு கன்வர்ஷன் வந்து 100 கன்வர்ஷன் வேணும், ஆனால் இது வரைக்கும் 88 கன்வர்ஷன் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து கோல் இது பண்ணணும்னா இது நமக்கு தேவைப்படுற இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுற மாதிரி காலம்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்பெண்ட் பட்ஜெட்டும் ஸ்பெண்டும் கரெக்டாக போயிட்டு இருக்குங்கிறதுக்குனா இந்த காலம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான காலம்ஸ். இந்த ட்ராக்கர்ல நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூசுவலா இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணிக்கங்க, பேசிக்கான ஃபார்மேட்டிங். இந்த மாதிரி பார்டர்ஸ் அது போல ஹெட்லைன்ஸ் வந்து இந்த மாதிரி கலர் பண்றது இது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தகுந்தது மாதிரி நீங்க வந்து ஃபார்மேட்டிங் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்திருப்போம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு Alt-O-A பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதுவே நமக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல என்ன மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் வேணும்னு கொடுக்கும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுவே இந்த கலர்ஸ் இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட் பேஸ் பண்ணி ஃபார்மேட்டிங் பண்ணிக்கங்க. பட் இந்த டிவியேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோமா அண்டர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோமா இப்படி மேனுவலா பார்க்கறத விட கலர் கோடிங் பண்ணிட்டோம்னா பார்த்ததுமே ஈஸியா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல நியூ ரூல் கொடுத்துட்டு இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க, செல் வேல்யூஸ்ன்ட்டு இங்க வந்து கிரேட்டர் தென் இதை செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் 0னா ஓவர் ஸ்பெண்ட்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன கலர் கோடிங் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கிரீன் கலர் வேணும்னா என்ன கலர் வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓவர் ஸ்பெண்டுங்கிறதால நம்ம வந்து கிரீனே சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாசிட்டிவ்ல இருக்க எல்லாமே ஓவர் ஸ்பெண்ட், அதனால வந்து எல்லாமே கிரீன்ல காட்டுது. அதே போல அண்டர் ஸ்பெண்ட்ல பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரெட் கலர்ல காமிச்சா இன்னும் பார்க்கிறதுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சேம் நியூ ரூல் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து லெஸ் தென் கொடுத்துட்டு 0 லெஸ் தென்னா எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும். அப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெட்ல மார்க் பண்ணிட்டேன்னா கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு. இப்போ முன்னாடினா வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்னா மேனுவலா தான் பார்க்கணும், பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா. இப்படி கலர் கோடிங் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணதுமே நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு அக்கௌண்ட்ல 2 அக்கௌண்ட் வந்து அண்டர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், மீதி எல்லா அக்கௌண்ட்டுமே ஓவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு வந்து இமீடியட்டா என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறத பார்த்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது நமக்கு பார்த்ததுமே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை வந்து பேசிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பேசிக்கான ட்ராக்கர் வந்து டிஜிட்டல்
மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்ல நம்ம டெய்லி பேஸ்ல யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ராக்கர் கிரியேட் பண்ணிட்டோம்னா நீங்க ஜஸ்ட் டெய்லி வந்து நமக்கு வந்து பல்கா ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிட்டோம்னா போதும். இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த காலம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிரும். அது இல்லாம மெட்ரிக்ஸ் ஏதாச்சும் நம்ம வந்து வச்சிருக்கோம்னா அந்த மெட்ரிக்ஸையுமே மேனுவலா நீங்க என்டர் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ட்ராக்கர் ரெடி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இதே இதுல எப்படி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டேட்டா இங்க புல் பண்ணி எடுத்துட்டு வருதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குனால அதையும் மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம்.